பூவாலி நிகழ்ச்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். நம்ம பூவாலி நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மொழிகளை பார்த்துட்ருக்கோம். அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மொழிகளோட பேர் கேட்டிங்கனாக்கா, எளிமையாக எல்லா இடங்களையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை கோவை கொடி. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய தாவரவியல் பெயர் அப்படின்னா காக்சினா கிராண்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரவியல் பெயரையும், குக்குர்பிடாசியே அப்படின்னு சொல்லக்கூடிய தாவர குடும்பத்தையும் சார்ந்தது. இது வந்து பார்த்திங்கனாக்கா காட்டு இயல்பாகவே வளரக்கூடிய ஒரு செடி. எல்லா வேலி ஓரங்கள்லேயும் புதர்களிலும் வந்து பார்த்தோன்னா அதிகமாக கிடைக்கும். இது வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு, ஒரிசா, அஸ்ஸாம், மேற்கு வங்காளம், ஆந்திர பிரதேசம் முதலிய எல்லா மாவட்டங்கள்லேயும் வீணான உள்ள இடங்களில் அதிகமாக வேலிகளில் வளரக்கூடிய தன்மை பெற்றது. இதனுடைய இலைகள் அப்படி பார்த்தோன்னா 5 கோணங்களுடைய இலைகளையும் நல்ல தடிமனான காம்பு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நீண்ட முட்டை வடிவ வரியுள்ள காய் இருக்கும். அதனுடைய பழமும் அதேமாதிரி நல்ல சிகப்பு கலரில் இதனுடைய பழம் இருக்கும். இதனுடைய பூக்கள் நல்ல வெண்மை நிறத்தோடு இதனுடைய பூக்கள் காணப்படும். இது வந்து பார்த்திங்கனாக்கா வேர்க்கிழங்காக வளரக்கூடிய ஒரு ஏறுகொடி. நல்ல அடுத்த ஒரு செடியோ ஒரு மரத்தையோ பற்றி கொண்டு தான் இது வந்து நல்லா வளரக்கூடிய தன்மை பெற்றது. இதனுடைய மருத்துவ குணம் பார்த்திங்கனாக்கா உடம்பில் இருக்கக்கூடிய வேர்வையும் சிறுநீரையும் அதிகப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து நம்மளுடைய கோவை கொடிக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய காய்கள் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை தினமும் 2 சாப்பிட்டு வந்தீங்கன்னாக்கா மதுமேகம் சொல்லக்கூடிய நீரிழிவு நோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் நம்மளுடைய கோவை காய்க்கு உண்டு. நம்ம வீட்டில் சமையலுக்குன்னு ஒரு கோவை கொடி பயிர் செஞ்சுட்டு வராங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது வெள்ளரி பிஞ்சு மாதிரி இருக்கும். அந்த கோவை இது நாட்டுங்களில் கிடைக்கக்கூடியது கொஞ்சம் கசப்பாக இருக்கும். ஆனால் ரெண்டுத்துக்குமே மருத்துவ குணம் வந்து பார்த்தோன்னா நம்ம நாட்டு கோவைக்கு மருத்துவ குணம் அதிகம், சமையல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மருத்துவ குணம் கம்மி. ஆனால் சமையல் பண்ணி சாப்பிட்டு வரும்போது உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகளை முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. அதாவது சீதபேதின்னு சொல்லுவாங்க. அந்த சீதபேதி வந்துச்சுன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளுடைய கோவை இலையோட சாறை எடுத்து தினமும் ஒரு ஸ்பூனோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூனோ நீங்கள் வந்து உள்ளுக்கு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய சீதபதின்னு சொல்லக்கூடிய வியாதியை முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கண்களில் முக்கியமாக நம்ம பாதுகாப்பு பண்ணணும். இன்றைக்கி முகத்தை கழுவும் போது கூட நம்ம கண்ணை மூட்டிட்டு தான் கழுவுறோம். அந்த அளவுக்கு நமக்கு வந்து அவேர்னஸ் வரல. அந்த கண்ணை வந்து பாதுகாக்கிறதுல நம்ம கோவை இலைக்கு அவ்வளோ அற்புதமான ஆற்றல் உண்டு. இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா கண் வலி அதிகமாக வந்துடுச்சு அப்படின்னாக்கா நம்ம ஆங்கில மருத்துவம் தான் நம்ம நாடுவோம். நம்ம அப்படி நாட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கோவை இலையோட சாறை நம்ம எடுத்து, ஆனால் அதுக்கு முன்னாடி கையில் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. கையில் எந்த விதமான அழுக்கும் இருக்கக்கூடாது. கோவையில் கொண்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கையையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கசக்கி அந்த சாறு எடுத்து 2 துளி வீதம் தினமும் நீங்கள் கண்ணில் விட்டுட்டு வந்தீங்கன்னாக்கா, காலை மாலை விட்டுட்டு வந்தீங்கன்னா நம்ம கண் வலி முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து எருக்கம் பூவை ஏதாவது ஒன்று பெருக்க போகும்போது எருக்கம் பால் பட்டுடுச்சு அப்படின்னாக்கா கண் முற்றிலுமாக பாதிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. சுத்தமாக பாதிச்சிடும். அந்த பாதிப்பை முற்றிலுமாக மாற்றக்கூடிய ஆற்றல் வந்து நம்மளுடைய கோவை இலைக்கு தான் உண்டு. அப்படி எருக்கம்பால் பட்டுடுச்சு அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோவை இலையை நல்லா சாறு எடுத்து அதை நீங்கள் கண்ணில் விட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த பாலுடைய வேகத்தையும் தன்மையும் மாற்றக்கூடிய ஆற்றல் நம்ம கோவை இலைக்கு உண்டு. அவ்வளோ அற்புதமான ஆற்றல் உண்டு. இப்போ வந்து உடம்புல வெட்டை சூடுன்னு சொல்லுவாங்க. அதாவது உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக உருவாச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா வெட்டை சூடுன்னு சொல்லுவாங்க. அந்த வெட்டையும் ஊற்றிடுச்சுன்னா கட்டை அதோட மரணம் தான் நம்மளுக்கு முக்கியமாக கிடைக்கும். அதை வந்து என்ன பண்ணலாம்னா, அந்த வெட்டை சூடு உள்ளவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோவை இலையோட சாறு எடுத்துக்கோங்க. ஒரு அவுன்ஸும் அதோட நெல்லெண்ணெய் இருக்குது பார்த்திங்கன்னா அதை ஒரு அவுன்ஸ் எடுத்துக்கோங்க. நீராகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீராகாரம்னா என்னென்னு கேள்வி கூட கேட்கலாம். அது வந்து முற்றிலுமாக நம்மளுடைய தன்மையை மாற்றிட்டு வரோம். அந்த நீராகாரம்ன்றது அந்த காலத்துலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய உணவாக கொண்டு வந்து உடலை வியாதியில் குணப்படுத்துகிறாங்க. நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய பெரியவங்களை கேட்டால் சொல்லுவாங்க நீராகாரம்னா. அந்த நீராகாரம் ஒரு அவுன்ஸும் இது 3த்தையும் ஒன்றாக கலந்து காலை மாலை நீங்கள் வந்து உள்ளுக்கு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து வெட்டை சூடுன்னு சொல்லக்கூடிய வியாதிகள் முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் நம்ம கோவை கொடிக்கு உண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவை பழம் இருக்குது பார்த்திங்களா, அந்த கோவை பழத்தை தினமும் நீங்கள் உள்ளுக்கு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா நல்லா சுவைச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா நம்ம வாயில் இருக்கக்கூடிய புண்ணு அதோட நாக்கில் இருக்கக்கூடிய புண்ணெல்லாம் முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. அதுமாரி கோவை கிழங்கு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த கிழங்கோட சாறை வந்து ஒரு 10 மில்லி எடுத்து நீங்கள் உள்ளுக்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னாக்கா கபரோகம், அதுக்கப்புறம் மார்பு சளி, அது வந்து கண்டமாலை, மதுமேகம் சொல்லக்கூடிய அத்தனை விதமான வியாதிகளும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் நம்ம கோவை கொடிக்கு உண்டுங்க. இதை வந்து அந்த அப்பத்துலேருந்தே நம்ம ஸ்கூல் படிக்கக்கூடிய காலங்கள்லேருந்து என்ன பண்ணுவோம்னாக்கா நம்ம கோவை இலையை கறியை சேர்த்து போர்டில் நல்லா தேய்ச்சி நம்ம வந்து பார்த்தோன்னாக்கா சாக் பீஸை நல்லா க்ளீனாக எழுதுறதுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஆனால் அப்படிப்பட்ட கோவை இலை வந்து இவ்வளோ அற்புதமான ஆற்றலும் பயனும் உடையதான்றது உங்களுக்கு கேட்கும்போதே ஆச்சரியமாகவும் இருக்கலாம். இருந்தாலும் இது வந்து முற்றிலுமாக ஒரு அற்புதமான ஆற்றல் கொண்ட மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு உண்மை. இதை வந்து நிறைய மருத்துவர்கள் பயன்படுத்தி நிறைய குணம் தெரிஞ்சிருக்காங்க.
அதனால தான் இந்த கோவக்கொடியை நம்ம உங்களுக்கு எளிமையான இந்த கோவக்கொடியை உங்களுக்கெல்லாம் அதனுடைய மருத்துவ குணம் தெரியணுன்றதுக்காக தான் இந்த பூவாளி நிகழ்ச்சியில் இந்த கோவக்கொடியை பேசியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேர்க்கிழங்காக வளர்கிறதுனால இது ரொம்ப இது கிழங்கை நோண்டி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் நட்டு வச்சிங்கனாவே நல்லா செழிப்பாக வளரக்கூடிய தன்மை பெற்றது. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய விதைகள் கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நட்டு நீங்கள் வளர்க்கலாம். அதை நட்டு வளர்த்து நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே இதனுடைய மருத்துவ பயனை அடையணும், எல்லாருமே வளர்த்து பயன்பெறணுன்றதுனால இந்த பூவாளி நிகழ்ச்சியில் இந்த கோவக்கொடியை இன்றைக்கி பேசியிருக்கோம். மற்றொரு நாள் வேறொரு மூலிகையோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.